ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான மணி சேவிங் மெத்தடு தான். நம்ம சேனலில் நிறையா மணி சேவிங் டிப்ஸ் மெத்தட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் உண்டியல் சேமிப்பு முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முறை நிறைய வீடுகளில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலுமே சில வீடுகளில் அவங்களோட வருமானம் ரொம்பவே குறைவாக இருக்கும், இல்லை செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். வர சம்பளம் என்னதான் முயற்சி பண்ணினாலும் சேமிக்க முடியாமல் செலவாகிட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக பண்ண வேண்டியது இந்த உண்டியல் சேமிப்பு முறை தான். என்னதான் வருமானம் கம்மியாக இருந்தாலும் உங்களால் பெரிய அளவில் சேமிக்க முடியலனாலும் இந்த உண்டியல் சேமிப்பை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் இந்த சேமிப்பு தான். இந்த மாதிரி உண்டியலில் சின்ன சின்ன தொகையாக சேமிச்சிங்கன்னா காலப்போக்கில் அது பெரிய தொகையாக மாறி அவசரத்துக்கு உங்களுக்கு உதவும். பணம் சேமிக்கிற பழக்கத்தையும் கொண்டு வரும். இது வரைக்கும் இந்த சேமிப்பை செய்யாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் உண்டியல் வாங்கிட்டோம், ஆனால் வரவுக்கும் செலவுக்குமே பற்ற மாட்டேங்குது, இதில் எப்படி உண்டியலை நிரப்புறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டிப்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உண்டியலை சீக்கிரமாக ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் சம்பளம் வாங்கினதும் அது எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு 50 ரூபா இல்லை 100 ரூபா உண்டியலில் போட்டுடணும். எப்படி மற்ற செலவுகளுக்கு நீங்கள் பணத்தை ஒதுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த உண்டியல்லையும் பணம் போடுறதுக்கு நீங்கள் ஒதுக்கிடணும். இதை நீங்கள் சேமிப்பாக பார்க்காம ஒரு செலவாக கூட நினச்சி தவறாமல் செய்யுங்க. அடுத்து, நீங்கள் டெய்லி பண்ணுற செலவுகளில் இருந்து கிடைக்கிற சில்லறைங்களை கண்டிப்பாக உண்டியலில் போட்டுருங்க. சில வீடுகளில் பழைய யூஸ் பண்ணாத புக்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ், உடைஞ்ச பிளாஸ்டிக் திங்ஸ், இப்படி யூஸ் பண்ணாத நிறைய பொருட்களை கடைகளில் போடுவாங்க. அதில் கிடைக்கிற பணத்தையும் நீங்கள் மற்ற செலவுகளுக்கு யூஸ் பண்ணாமல் உண்டியலில் போட்டுருங்க. அடுத்து, எல்லா வீடுகள்லையுமே நீங்கள் ஊருக்கெல்லாம் போயிட்டு வரப்போ கண்டிப்பாக பணம் கொடுப்பாங்க கிஃப்டாக. அதை வேறு செலவுகளுக்கு பயன்படுத்தாமல் அதையும் உண்டியலில் போட்டுருங்க. அடுத்தது, பொங்கல், தீபாவளி மாதிரியான பண்டிகைங்க, பசங்க பிறந்த நாட்கள், இந்த மாதிரி டைம்லையும் உங்களுக்கு கிஃப்டாக பணம் கிடைக்கும். அதையும் நீங்கள் பாதி மட்டும் முடிஞ்சால் யூஸ் பண்ணிவிட்டு மீதியை கண்டிப்பாக உண்டியலில் போட்டுருங்க. சில சமயங்களில் ஃப்ரீ கேஷ் கிடைக்கும். உதாரணத்துக்கு மகளிர் உரிமை தொகை, பொங்கல் கிஃப்ட் மணி, கேஸ்க்கு பணம் கிடைக்கும். இந்த மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்குதோ அதையும் நீங்கள் உண்டியலில் போடுற பழக்கத்தை கொண்டு வரணும். அடுத்து, மாதம் ஒவ்வொரு செலவுக்கும் பணம் ஒதுக்குவீங்க. சில சமயங்களில் அந்த செலவை செய்யாமல் இருப்பீங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் மாதத்துக்கு ஒரு 2 நாள் ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா அப்போது பால் வாங்காமல் விட்டுருப்பீங்க. அந்த காசு உங்கள் கையில் இருக்கும். அதை நீங்கள் உண்டியலில் தவறாமல் போட்டுறணும். இப்படி நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்களில் இருந்தும் நீங்கள் நினச்சா கண்டிப்பாக பணத்தை சேமிக்க முடியும். பணம் சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல உங்கள் மனசில் தெளிவாக கொண்டு வரணும். எடுத்ததும் ஒரே மாதத்தில் நம்மளால் 5000 10,000 அப்படின்லாம் சேமிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேமிக்கணும். ஆனால் இந்த பழக்கம் உங்கள் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். அதனால் உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. அவங்களுக்கு தேவையானதை இந்த மாதிரி சேமித்து வாங்க கற்றுக் கொடுங்க. அவங்க எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் நம்மளால் சேமிக்க முடியல, பணம் கரைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களால் கொஞ்சமாவது பணத்தை சேமிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.